Hi everyone, welcome to U-Turn TRB English Coaching Center. So this video உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மகிட்ட யூஜி டிஆர்பி படித்த ஸ்டூடெண்ட்ஸுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்டருடைய நேம்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் ஒரு பெரிய யூ டர்ன் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது ஒரு ஹாப்பியஸ்டான மூமெண்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ காட் செக்யூர்ட் வெரி குட் மார்க்ஸ் இன் யூஜிடிஆர்பி 2024. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்களுடைய எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் இது ஒவ்வொன்றும் அப்படின்றது அவங்களோட எனக்கும் நல்லாவே தெரியும். ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான எஃபர்ட் போட்டாங்க, வேலையை விட்டுட்டு படித்தவங்களாம் இருக்கிறாங்க, ஃபேமிலியை பார்க்குறத கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு படிப்புக்கு கான்சன்ட்ரேட் பண்ணவங்க இருக்கிறாங்க, வெளியூர்லேருந்து வந்து தங்கி படித்து பாஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அப்படின்றது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் அப்படின்றது அவங்க இந்த ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த யூஜிடிஆர்பி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை டேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மறைஞ்சி ஒரு புதுசான ஒரு வாழ்க்கை, ஒரு புதுசான ஒரு லைஃப் அப்படின்றது அவங்க எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கும். ஸோ இது உங்கள் சார்பாகவும் சரி, நம்ம சென்டர் சார்பாகவும் சரி, அப்கமிங் டீச்சர்ஸான இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷஸையும் கங்க்ராச்சுலேட்டையும் நான் பண்ணிக்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்க, இன்னும் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் வெயிட்டிங் டு அட்டெண்ட் த சிவி. பட் சிவியில் நமக்கான ஒரு கரெக்டான ஒரு ஷெடியூல் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே போஸ்டிங் அப்படின்றது கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸில் அவங்க எல்லாருமே ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல எஃபர்ட் போட்டவங்க இருக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால நம்ம சிவி லிஸ்ட்டுக்குள்ளே வர முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணலை, ஹார்ட் ஒர்க், எஃபர்ட் போடலை அப்படின்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 90+ எடுத்திருக்கிறாங்க, ஒரு 100+ எடுத்திருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 44 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே எஃபர்ட் போட்டிருக்காங்க. பட் டு த மார்க், அந்த டிஆர்பி சொன்ன அந்த கட் ஆஃப்குள்ளே நம்மளால் வர முடியல. அதுக்கு சில ரீசன்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்க சக்ஸஸை டேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நம்மளுடைய வாழ்த்துக்கள் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஸோ நம்ம சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யூஜி as well as பிஜி, செட்டு, நெட்டு இது எல்லாத்துக்குமே கிளாஸஸ் அப்படின்றது ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிஜிடிஆர்பி கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் அட் ப்ரெசண்ட்டில் நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இருக்குது. இது எதுக்கு காரணம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு என்கொயரிஸ்னால இந்த நியூ பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஒரு ஆன்லைன் லைவ் கிளாஸ் இருக்குது, ரெக்கார்டட் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல்ஸ், எம்சிக்யூஸ், டெஸ்ட் பேட்ச் இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சென்டர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேட்சில் கொடுப்போம். இந்த ஃபீ கன்செஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சென்டரில் படித்த ப்ரீவியஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் நான் பிஜி படிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சென்டரில் ஃபீ கன்செஷன் இருக்கும். அது தெரியாதவங்களுக்கும் நான் இது மூலிமா சொல்லிக்க விரும்புகிறேன். டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பிக்கு செப்பரேட்டாக டெஸ்ட் பேட்ச் போகுது. இல்லை சார் நான் வந்து படிச்சுட்டேன் ஓரளவு, நான் என்ன டெஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களுடைய காம்பிடென்சியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் என்ரிச் பண்ணுறதுக்கு வில் பி குட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிஜிடிஆர்பி கிளாஸஸ் ஆன் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக டிஸ்பிளேயில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ ஆஸ் யூ நோ, நம்ம யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ அடுத்தது யூஜிடிஆர்பி கால்ஃபர் வருமா, எக்ஸாம் நடக்குமா, இந்த கேள்வியில் உங்களுக்குள்ளே வேணாங்க. இனிமேல் யூஜிடிஆர்பி அப்படின்றது எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்கும். எப்படி இப்போ பிஜிடிஆர்பி நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோ அதே மாதிரி யூஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். ஸோ 1 year பேட்ச் நம்ம லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த இயரும் யூஜிடிஆர்பிக்கு 1 year பேட்ச் ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்குது.
ஸோ இதில் வில்லிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ரொம்ப வருத்தப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு அடுத்த இதுக்கு போங்க. அதுதான் நமக்கும் நல்லது. நம்மளுடைய கெரியருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றத நினச்சி மூவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபீ கன்செஷன் அப்படின்றது 50% இருக்குது. ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும் ஃபீ அப்படின்றது நம்ம சென்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு டேஸ்ட் த சக்ஸஸ், இந்த நம்ம இப்போ டிஸ்பிளேல பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருந்தது அப்படின்னா, வெதர் இட் இஸ் ஆன் பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி இல்லை யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, கிளாஸஸை உங்களுக்கு வேணும் இல்லை நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ஸோ டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு யூ கேன் புட் ஃபோர்த் யுவர் லைஃப் ஆஸ் அ யூ டர்ன் இன் யுவர் கெரியர். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.